ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரயில்வேலிருந்து 30,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்திருக்கு. இது ரொம்பவே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் ரினிவலில் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ரயில்வேஸ்க்கு எல்லாமே கம்பல்சரி ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். சரிங்களா? அதாவது எஸ்சி எஸ்டி அவங்கெல்லாம் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிசி எம்பிசி எல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குதான்றது செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025க்கான ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நியூஸ் பேப்பரில் வந்த நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா? அதனால் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்லேருந்து நம்ம ஆல்ரெடி டெக்னீஷியனுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங் படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி கரண்ட்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். அண்டு அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட்டுக்கும் சரி, அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சரி, சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதற்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 30/8/2025. இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? இதற்கு நீங்கள் 29/9/2025 வரலும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி வரலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே. வேக்கன்சி டீட்டெயில் தான் வேறு லெவலு. இந்த டோட்டலாக 30,307 வேக்கண்ட்டுகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர் அதுக்கு 6,235 வேக்கண்ட்டு, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 5,623 வேக்கண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அதுக்கு 3,562, ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் 7,520, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 7,367. இந்த மாதிரி 30,307 வேக்கண்ட்டுகள் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு 30,000க்கு மேலே சேலரி தான். ஓகேவா? நல்ல போஸ்ட்டு. 18 வயசுலேருந்து 36 வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அது கூட ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். 39, 40, 42 வரலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டேட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். 2024ல் வந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அதே போஸ்ட்டு தான். ஆனால் வேக்கன்சி மட்டும் போன வாட்டி கம்மியாக இருந்தது. சரிங்களா? அதாவது போன வாட்டி பார்த்தீங்கன்னா 8,113 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி 30,000 வேக்கண்ட். அப்போனா யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஹியூஜ் வேக்கன்சி அப்படின்ட்டு. போஸ்டிங் எல்லாம் அதே தான். சரிங்களா? இதே மாதிரி தான் 2025லேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரிங்களா? இப்போ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக தெரிலனாலும் இதில் பாருங்கள், வேக்கன்சி மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதே தவிர போஸ்ட்டு, சேலரி, ஏஜ் லிமிட்டு எல்லாமே சேம் தான். சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். சரி, நம்ம எல்லாருமே எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா, இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது பார்த்துடலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே டிகிரி தான் கேட்டிருப்பாங்க. டைப்பிங் போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சிலது டைப்பிங் கேட்பாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. சரிங்களா? கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்பாங்களே தவிர மற்றபடி டிகிரி தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டு, கிராஜுவேட், அதாவது கிராஜுவேட் கேட்டகரிக்கு. ஓகேவா? அண்டர் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு +2 ரிலேட்டடாகவுமே வரும். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும் தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே பாருங்கள், நல்ல ஒரு ஜாப்ஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கு கரண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்கள் போயிட்டு இருக்குது. டெய்லி நம்ம சேனலில் அப்டேட்ஸ் பண்ணிட்டு வரோம். சிலபஸ் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணுறது ஆகட்டும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.